வெல்கம் பேக். கேசோப்பு இஓஎஸ் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் கேசோப்பு இஓஎஸ் சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, தென் அடுத்த வீடியோவில் சாப்டர் 2ல் நம்ம ஓவர்வியூ என்னென்ன மெனுஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி மாஸ்டர் என்ட்ரி கிரியேட் பண்ணுறோம், தென் எப்படி சேல்ஸ் என்ட்ரி கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கேசோபிஓஎஸ் ஐக்கானை டபுள் கிளிக் பண்ணி சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுறோம். பாஸ்வேர்டு வந்து leave it as it is. Okay, select first company, set X password, then by default sales screen appear ஆகும், but we are not able to create sales because there was no item and there was no masters, so that we are entering master setup first, then we will do it. வாங்க இப்போ மாஸ்டர் என்ட்ரி எப்படி என்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் மாஸ்டர் டேக்ஸ் மாஸ்டர். இந்த டேக்ஸ் மாஸ்டரில் பை டிஃபால்ட்டாக ஃபியூ டேக்ஸஸ் ஆல்ரெடி என்டர்ட். ஸோ நான் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக உங்களுக்கு ஒரு டேக்ஸ் நான் வந்து என்டர் பண்ணி காட்டுறேன். அது G6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக்ஸ் என்டர் பண்ணுறேன். இதோட நான் 0ன்னு போட்டுக்கிறேன். டேக்ஸ் பர்சன்டேஜ் கால்குலேஷன், அதாவது இன்வாய்ஸ் வேல்யூக்கு எத்தனை பர்சன்ட் வந்து நீங்கள் டேக்ஸ் கால்குலேட் பண்ண போகிறீங்க. நார்மலாக நம்ம வந்து 100% கால்குலேட் பண்ணுவோம். சில கேசஸில் நீங்கள் இன்கேஸ் செஸ்ட் ஜோனுக்கு வந்து உங்களோட சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு 65% மட்டும்தான் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி சினாரியோஸில் இங்கே 65% போடணும். நான் இப்போ வந்து 100% போடுறேன். 6% வந்து ஐஜிஎஸ்டி அப்படின்னா எஸ்டிஎஸ்டி 3%. ஆறு செஸ் எல்லாத்துக்கும் செஸ் வராது, சில ஐட்டம் செஸ் வரும். ஸோ அவங்களோட ஐட்டம் செஸ் வந்துச்சு அப்படின்னா அப்ளிகபிள் அப்படின்னா செஸ்ஸும் நீங்கள் இங்கே என்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ டேக்ஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ புதுசாக நம்ம G6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக்ஸ் வந்து நம்ம என்டர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இங்கே வந்து டேக்ஸ் வந்து நம்ம எந்த டேக்ஸ் வேணுமோ அதை வந்து நம்ம இங்கே என்டர் பண்ணலாம். எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இதை கிளியர் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே லிஸ்ட் ஆகும். நீங்கள் நியூ என்டர் பண்ணலாம், எடிட் பண்ணலாம். ஸோ இங்கே எடிட் பண்ணுறது ஒன்ஸ் சேல்ஸ் நடந்துருச்சு அப்படின்னா அன்வான்டாக இங்கே எடிட் பண்ண வேண்டாம். அது நான் ரெக்கமெண்ட் பண்ணலை. தென் இதை க்ளோஸ் பண்ணிட்டு யூஓஎம் மாஸ்டர் யூனிட் ஆஃப் மெஷர். இங்கே யூனிட் ஆஃப் மெஷரில் நான் முன்னாடியே சொன்னது தான். இந்த கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி ஆல்ரெடி யூனிட் ஆஃப் மெஷர் எல்லாமே என்டர் பண்ணியாச்சு. நீங்கள் புதுசாக எதுவும் என்டர் பண்ண தேவை இருக்காது. அப்படி ஃப்யூச்சரில் ஏதாவது என்டர் பண்ண தேவை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து லாஸ்ட் ரோவில் உங்களோட விட்டு போன அந்த ஒன்றையோ அல்லது கவர்மெண்ட் புதுசாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ஒன்றையோ நீங்கள் யூனிட் ஆஃப் மெஷரில் போடலாம். இப்போதைக்கு யூனிட் ஆஃப் மெஷர் எதுவுமே நம்மளுக்கு தேவை இல்லை. சரி வாங்க இப்போ வந்து ஐட்டம் கிரியேட் பண்ணலாம். இப்போ ஐட்டம் கிரியேஷனில்